السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முறித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 வருடத்தினுடைய 2ஆம் மாதமான சஃபர் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த சஃபர் மாதம் ஐயாமுல் ஜாஹிலியாவில் நாஜிர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருந்தது. நாஜிர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருந்த இந்த மாதத்தை கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியின் மாதம் என்ற அடைமொழியோடு சஃபருல் முலஃபர் என்று நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். சஃபருல் முலஃபர், வெற்றியின் மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெற்றியின் மாதம் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மாதம் முஸ்லிம் உம்மத்தால் இன்று பீடை மாதம் என்று பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சமுதாயத்தினுடைய அறியாமையை தவிர அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ சஃபர் மாதம் பீடை என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மூட பழக்க வழக்கங்களும் அனாச்சாரங்களும் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களே இவைகளை ஆதரிக்கிற பொழுது அது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டு சொன்னார்கள். 5ஆம் அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகால உழைப்பிற்கு பிறகு இந்த உலகை விடைபிரிவதற்கு முன்னால் இச்சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், அல் யௌம், இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை நான் நிரப்பமாக்கிவிட்டேன், பரிபூர்ணமாக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள்களை, என்னுடைய உபகாரங்களை உங்களுக்கு நான் நிரப்பமாக வழங்கிவிட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன் என கண்மணி அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு முத்திரை குத்தியது போல அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் என எம்பெருமான் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்படாத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் மாதம் என்று சொன்ன அந்த சஃபர் மாதத்தை பீடையின் மாதம் என்று, பீடை மாதம் என்று நமக்கு சொல்லித் தந்தது யார்? அன்பார்ந்தவர்களே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா அதுவா வலா தீரத வலா ஹம்மத வலா சஃபர். லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தீரத, பறவை ஜோசியம் என்பதும் கிடையாது. வலா ஹம்மத, ஆந்தை சப்தமிட்டால் இன்னது நடக்கும் இன்னது நடக்காது என்ற ஒருவித நம்பிக்கை இருந்தது, ஆந்தை சப்தம் என்பதும் கிடையாது. வலா சஃபர், சஃபர் பீடை என்பதும் கிடையாது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி இருந்தும் கூட இந்த சமுதாயம் ஏனோ இந்த மாதத்தை பீடை மாதம் என்று பிரபல்யப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா தசுப்பு அத்தஹர், காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள், காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள். ஏன்? ஃபஇன்னல்லாஹ், ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் ஹுவத்தஹர், அவனே காலமாக இருக்கிறான். காலத்தை ஏசுகிறீர்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ்வை ஏசுகிறீர்கள் என்று அர்த்தம்.
சஃபர் பீடை என நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் இந்த சஃபர் மாதத்தை தந்த அல்லாஹ்வை நீங்கள் ஏசுகிறீர்கள் என்ற அர்த்தம் என்ற கருத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அத்-தஹர், காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவனே காலமாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த சஃபர் மாதம், அதிலும் குறிப்பாக அதனுடைய கடைசி புதனாகிய ஒடுக்கத்த புதன் என்று சொல்வார்கள். அந்த ஒடுக்கத்த புதனில் 70,000 முசீபத்துகள். அன்பார்ந்தவர்களே, யார் இதையெல்லாம் எண்ணி சொன்னது? 70,000 முசீபத்துகள் இறங்குவதாக நமது சமுதாயம் நம்பி அதற்கென்று பல்வேறு விதமான காரியங்களையும் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மாதமா இந்த மாதம்? இந்த மாதம் பீடை பிடித்த மாதமா? இந்த மாதம் பீடை பிடித்த மாதம் அல்ல. எவ்வளவோ நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கிறது. ஆம், கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திலே நின்று போராடிய முதல் யுத்தம் கஸ்வத்துல் அபுவா என்று சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தம் நடந்தது சஃபர் மாதத்தில் தான். மட்டுமல்ல, ஹைபர் வெற்றிக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் செல்வச் செழிப்பாக வாழ ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 7 சஃபர் மாதத்தில் தான். அது மட்டுமா, வரலாற்றிலே பார்க்கிறோம், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெண்ணம்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி 8 சஃபர் மாதத்தில் தான். ஆம், கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பயணமாக அமைந்த, வரலாற்றிலே இன்றும் பூரித்து போகக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கியதும் புறப்பட்டதும் இந்த சஃபர் மாதத்தில் தான். ஏன்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்பதை பகிரங்கமாக சொல்லுவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அப்படி திருமணம் செய்தது சஃபர் மாதம் 26வது பிறையில் தான். சஃபர் பிறை 26ல் தான் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருப்பது வரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் புரியவே இல்லை. இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த அத்துணை பிள்ளைகளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் பிறந்தார்கள். வாழ்க்கை நெடுக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் கூட மற்ற மனைவிமார்களிடத்திலெல்லாம் புகழ்ந்தும் போற்றியும் பேசுகிற அளவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிலே இடம் பிடித்த உம்முல் முஃமினீன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சஃபர் பிறை 26ல் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். நம்மில் பலர்களும் திருமணம் செய்வதற்கு தகாத மாதம் என சஃபர் மாதத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமா, தன்னுடைய ஈரக்கொலை என்று எம்பெருமான் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழ்த்தப்பட்ட அன்பு மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததும் ஹிஜ்ரி 2 சஃபர் மாதத்தில் தான். ஹிஜ்ரி 2 சஃபர் மாதத்தில் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஏன் அந்த திருமணம் தோற்று போய்விட்டதா? அன்பார்ந்தவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சஃபர் மாதத்தில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் நலம் குன்றியது என்பது உண்மைதான். இருந்தாலும் கூட அதற்காக வேண்டி இந்த மாதத்தையே சுபகாரியங்கள் நடத்தக்கூடாது, திருமணம் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. இது பீடையின் மாதம்,
முசீபத்துகள் இறங்கக்கூடிய மாதம் என்றெல்லாம் எங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார்? எம்பெருமான் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அல்லாஹ் வான்மறையிலே சொன்னானா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து, அன்பார்ந்தவர்களே, மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் அனாச்சாரங்களையும் அறவே ஒழிக்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் இது போன்ற மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி விடாமல் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய தூய்மையான அந்த மார்க்கத்தில் நாம் வீறு நடை போடுவோமாக. அந்த மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக இருப்போமாக. அந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை மரணம் வரை எடுத்து வாழ்வதற்கு வல்லான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாயம் அத்துணை பேர்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வாராக. வருகின்ற சஃபர் மாதத்தை வளமிக்க மாதமாக, அதை போல் அதை தொடர்ந்து வருகின்ற அத்துணை மாதங்களையும் வளமிக்க மாதங்களாக, நிம்மதியான மாதங்களாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவாராக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.